டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நிறைய பேர் நம்ம கிளினிக்ல வரவங்க சொல்றது, மேடம் நைட்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன். இதனால எனக்கு தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாததுனால டே டைம்ல என்னால ஒர்க் பண்ண முடியல, உடல் எப்பொழுதுமே சோர்வா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதே மாதிரி டே டைம்ல பகல் நேரத்துலயும் யூரின் அடிக்கடி போறது. அப்போ என்னங்க இந்த யூரின்? சரிங்க, இப்ப நீங்க யூரின் அடிக்கடி போறீங்க இல்லையா, அந்த யூரின் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு நம்ம கேட்கும்போது, யூரின் கிளியரா இருக்குங்க, அதுல வந்து கலர் சேஞ்சஸோ இல்ல நுரை வர மாதிரியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சிலர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, யூரின்ல கொஞ்சம் நுரை போகுது, டாய்லெட்ல நான் யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணாலும் அதுல நுரை அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. எதனால இந்த சிறுநீர் அடிக்கடி கழிக்கிற பழக்கம் இருக்கு? அதே மாதிரி பெட் வெட் பண்ற ஹேபிட்டும் இருக்கும். இரவு நேரத்துல தூக்கத்திலேயே யூரின் போறது குழந்தைகளுக்கு நிறைய இருக்கு. என் குழந்தைக்கு 15 வயது, இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றீங்க. இரவு தூக்கத்திலேயே 2-3 வாட்டி யூரின் போயிடலாம். என் குழந்தைக்கு 12 வயசு ஆகுது, 13 வயது ஆகுது, இன்னமுமே இந்த மாதிரி ஹேபிட். ஏன் 20 வயதுல இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இந்த சிறுநீர் இரவு நேரத்திலே கழிக்கிற பழக்கம் இருக்குது. இதனால என்னால வெளியில சொன்ன ஒரு அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, என் பொண்ணு இப்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணுங்க, போக முடியல, வெளியில போனா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணணும், இல்ல பிஜி எடுத்துதான் நான் தங்க வைக்கணும், இதுக்கு பயந்துகிட்டே அவ வெளியில போக மாட்டேங்கிறா. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் எப்படி அனுப்புறது? 21 வயசு ஆகுது, இதனால அவ கரியரே ஸ்பாயில் ஆகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி சிறுநீர் பிரச்சனைகள் எதனால ஏற்படுது? அடிக்கடி யூரின் போறது எதனால பார்த்தோம்னா, சில கண்டிஷன் நம்ம வந்து சொல்லலாம். சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்ததாக இந்த புரோட்டீன்யூரியா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். சிறுநீர்ல நம்ம சிறுநீர் கழிக்கும் போது புரோட்டீன் லீக் ஆகிறது, நுரை வர்றதுக்கு காரணம். இல்ல மைக்ரோ ஆல்புமினுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும்போது புரோட்டீன் லெவல் நம்ம உடல்ல யூரின்ல எவ்வளவு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 24 ஹார்ஸ் புரோட்டீன் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கிற புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு. இப்போ இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போகுதுன்னா ஜென்ரலா நம்ம என்ன சொல்வோம்னா, சரிங்க சுகர் அதிகமாயிடுச்சு போல அதனால அப்படின்ட்டு. உண்மையிலே நமக்கு சர்க்கரையோட அளவு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ உடனடியா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல வயதான ஒரு சிலருக்கு லோயர் அப்டாமன் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாமே லிகமெண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போதுதான் நமக்கு என்ன ஆகும்னா, யூரின் வந்து பிளாடர்ல நிறுத்தி வைக்க முடியாம அடிக்கடி யூரின் வந்து பாஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இதுவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஏற்படும் பொழுது, கர்ப்பப்பை தன்னுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கும் பொழுது, இது வந்து மெனோபாஸ் டைம்லயோ ஒரு 3-4 வாட்டி டெலிவரி முடிஞ்ச பெண்களுக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஏற்படும் பொழுது அது பிளாடர்ல ஒரு சின்ன அழுத்தம், சின்னதா ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கும்பொழுது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு பெண்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தோம்னா புரோஸ்டேட்டோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய சமயத்துல, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குன்னா நிறைய ஆண்களுக்கு அடிக்கடி இந்த யூரின் பாஸ் பண்ற ஒரு நிலை ஏற்படுது. அப்போ புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலும் இது ஏற்படலாம். இல்ல நமக்கு யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ, இல்ல போஸ்ட் வாய்ட் யூரின் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன்ல பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கும் பொழுது யூரின் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் யூரின் பிளாடர்லயே நிற்கும், 30 ml இல்ல 50 ml அளவுக்கோ. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப கிளியரா தெரியும். பெரும்பாலும் வயதான நபர்களுக்கு இந்த கண்டிஷன் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போ கொஞ்சம் யூரின் வந்து அதுலயே நிற்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி திரும்பவும் யூரின் பாஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் யூரின் வந்து பிளாடர்லயே நிற்கும். இதனால பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதை பார்க்குறோம். ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கண்டிஷன். ரீனல் கால்குலைனா சிறுநீரகங்கள்ல கற்கள். ரிப்பீட்டடா நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப இந்த ரீனல் கால்குலை பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த சிறுநீரகங்கள்ல கற்கள் இருக்கும் பொழுதும் நமக்கு யூரின் பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம வந்து ஸ்கேன் பார்க்கும்போது இல்ல பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது கிளியரா தெரியும் மெடிக்கல் ரீனல் டிசீஸ், பைலேட்ரல் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன்.
ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுறதுனால அடிக்கடி நமக்கு யூரின் போற மாதிரி இருக்கும். யூரின் என்னங்க அப்படி யூரின் அப்படியே அர்ஜென்ட்டா வருது, யூரின் போற ஒரு 50 ml கூட வந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆண்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, யூரின் பேசேஜ் வந்து சுருக்கம் ஏற்படுறது, நேரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனாலனா, ஒன்னு புரோஸ்டேட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது அந்த இடத்துல சிறுநீர் பாதை கொஞ்சம் சுருக்கம் ஏற்படுறது. அதுக்கு அடுத்தது யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த யூரினரி ட்ராக்ல நமக்கு ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படும் போது, ஒரு தடை ஏற்படும் போது, கட்டியோ இல்ல அங்க இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அந்த பேசேஜ் வந்து நேரவாகும் போது இந்த கண்டிஷன் அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை நமக்கு சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இல்ல நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள், ரீனல் கால்குலை இருந்துச்சுன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இதுல பேசிக்கா நமக்கு இந்த சுகர் அதிகமா இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகள் சொல்லும்போது ஒவ்வொன்றும் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். அந்த துவர்ப்பு சுவை நிறைய இருக்கக்கூடிய மூலிகைகள் எடுக்கிறோம். இதுல முக்கியமாக மதுமேக குடிநீர் சூரணம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மூலிகைகள், அதாவது இந்த மதுமேக குடிநீர் சூரணத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நரம்புகள்ல இருந்து, தசைகள்ல இருந்து, முக்கியமா சிறுநீரகங்கள்ல இருந்து நமக்கு வலிமை சேர்க்கும் பொழுது ஈஸியா நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையும். இதுவே சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு ஏற்ற மருந்துகள் எடுக்கணும். நம்ம கிளினிக்ல கிட்னிக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த மருந்துகள், உணவு முறைகளும் நம்ம வந்து ஸ்பெஷலா எடுத்துக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சிறுநீரகங்களை பாதுகாக்க நீர்முள்ளி, வெங்காய விதைகள், துளசி விதைகள், இந்த மாதிரியான விதைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். இந்த விதைகளை நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும் போதும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்ற பிரச்சனை குணமாகுது. இதுவே நைட்ல பெட் வெட் பண்ற ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கணும். எதனால நைட்ல இந்த மாதிரி பெட் வெட் பண்றாங்க, இந்த மாதிரி இதனால நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனைகள், குழந்தைகள் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. என்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லும் போதே அந்த குழந்தைகள் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனியா உட்காந்து அந்த குட்டி பாப்பாவை குட்டீஸ் கிட்ட உட்கார வச்சு நம்ம பேசி, இது ஒன்றும் இல்லை பாப்பா, இது சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களை கன்சல்ட் பண்ணி மெடிசன் கொடுக்கும்போது 1 or 2 months ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெட் வெட் பண்ற ஹேபிட் இருந்தாலும் அதற்கேற்ற மெடிசன்ஸை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா அடிக்கடி நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோ இல்லை பெட் வெட் பண்ற ஹேபிட்டோ இது குறைய ஆரம்பிக்கும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கேற்ற நம்ம வந்து லோயர் அப்டாமன்ல அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு டெய்லியுமே வந்து யோகாசன பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு வெந்நீர் வச்சு நம்ம குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன பயிற்சிகள் செய்யும்போதும் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து நமக்கு டைட்டன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ற சித்த மருந்துகள் நம்ம எடுக்கும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகும். இந்த பதிவு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எதனால இது ஏற்படுது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய மாதிரி இந்த பதிவு இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.